காதல் தம்பதி வசித்த வீட்டிற்குள் திடீரென நுழைந்த இருவர் இளைஞரை தரதரவன ரோட்டுக்கு இழுத்து வந்து கல்லால் தலையில் அடித்தே கொலை செய்த கொடூரம். கொலையாளிகளில் ஒருவனை கையும் களவுமாக பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து அடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பொதுமக்கள். இளைஞரை கல்லால் அடித்து கொலை செய்த நபர்கள் யார்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? கிராம மக்கள் எல்லோரும் அவங்கவங்க வேலையில பிஸியா இருந்த நேரத்துல இளைஞர் ஒருத்தரோட அலறல் சத்தம் கேட்டு இருக்கு. யாருக்கோ ஏதோ ஆகிருச்சுன்னு நினைச்ச மக்கள் பதறி அடிச்சு வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்திருக்காங்க. அப்போ சூரிய பிரகாஷ்ங்கிற இளைஞரை 2 பேரு கல்லாலேயே தலையில தாக்கி இருக்காங்க. இதனால ரத்த வெள்ளத்துல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த சூரிய பிரகாஷ் துடிதுடிச்சு உயிரிழந்துட்டார். இதை பார்த்த பொதுமக்கள் அந்த இளைஞர்கள்ல ஒருத்தனை துரத்தி பிடிச்சு மின்கம்பத்துல கட்டி வச்சு சர்ற மாதிரியா அடிச்சிருக்காங்க. எதுக்கு சூரிய பிரகாச கொலை செஞ்சீங்க? உங்களுக்கும் அவருக்கும் இடையில என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த இளைஞன் ஒண்ணுமே பேசாம அமைதியா இருந்திருக்கான். இதனால கிராம மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி புகார் அளிச்சிருக்காங்க. இதை கேட்டு உடனடியா சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த இளைஞனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. ஆந்திராவில் உள்ள கிழக்கு கோதாவரி பகுதியைச் சேர்ந்தவர் சூரிய பிரகாஷ். இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த சந்தியாங்கிற பெண்ணும் காலேஜ் லைஃப்ல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லப்படுது. சந்தியாவுக்கு கிரிபாபு, சந்திப்பால்னு 2 சகோதரர்கள் இருக்காங்க. இதுக்கடையில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்த சூரிய பிரகாஷும் சந்தியாவும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கல்லூரி காலத்துக்கு அப்புறமும் 2 பேரும் ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்ததா சொல்லப்படுது. கிடைக்கிற நேரத்துல 2 பேரும் ஜாலியா ஊர் சுத்திட்டும் இருந்திருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நள்ளிரவு நேரத்துல சந்தியாவோட அப்பாவுக்கு முழிப்பு தட்டி இருக்கு. அப்போ வீட்டு பால்கனியில நின்று சந்தியா யார் கூடவோ போன் பேசிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த தந்தை இந்த நேரத்துல யார் கூட பேசிட்டு இருக்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சந்தியா காலேஜ் ஃப்ரெண்டுன்னு ஏதேதோ சொல்லி மழுப்புனாலும் பொண்ணு மேல அப்பாவுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கடுத்து மகளோட நடவடிக்கையை நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுலதான் சூரிய பிரகாஷ்ங்கிற இளைஞர் சந்தியாவை காதலிச்சுட்டு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்து மகள் கிட்ட இத பத்தி கேட்டிருக்காரு. அதுக்கு சந்தியா, ஆமா நான் லவ் பண்றது உண்மைதான், சூரிய பிரகாஷ் ரொம்ப நல்ல பையன், அவனை கல்யாணம் பண்ணிட்டா என்னோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு தந்தை, நீ சொல்ற மாதிரி அவன் நல்ல பையனாகவே இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அவன் எந்த சாதின்னு கேட்டிருக்காரு. மகள் சொன்ன பதில் மூலமா சூரிய பிரகாஷ் பட்டியலின சேர்ந்தவர்னு தெரிஞ்சுக்கிட்ட தந்தையும் அவங்களோட அண்ணனும் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நீ சூரிய பிரகாச கல்யாணம் பண்ணிக்கிட்டனா உன்னால நம்ம குடும்ப மானமே போயிரும், பக்கத்து வீட்டுக்காரங்களும் சொந்தக்காரங்கன்னு யாருமே நம்ம குடும்பத்தை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி இருக்காரு. ஆனா பெற்றோரோட அறிவுறுத்தலை ஏற்க மறுத்த மகள் தன்னோட காதல்ல உறுதியா நின்று இருக்காங்க. அடுத்து சூரிய பிரகாஷ்க்கு போன் பண்ணி, நம்ம காதல் விவகாரம் வீட்டுல தெரிஞ்சிருச்சு, தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்து என்னைய கூட்டிட்டு போயிருன்னு சொல்லி இருக்காங்க. அதுபடி வீட்டை விட்டு வெளியேறின 2 பேரும் பக்கத்துல உள்ள கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து 2 பேரும் பக்கத்து ஊர்ல உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வசிச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சு கடும் கோபமான சந்தியாவோட அப்பாவும் அண்ணனும் சூரிய பிரகாஷ் மேலையும் மகள் மேலையும் கொலை வெறியில இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இளைஞரை கொலை செய்யவும் திட்டம் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு சந்தியாவும் சூரிய பிரகாஷும் வீட்டுல இருந்திருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச சகோதரர்கள் கிரிபாபுவும் சந்திப்பாலும் தனது தங்கை மற்றும் சூரிய பிரகாஷ கொடூரமா தாக்கி இருக்காங்க. அடுத்து சூரிய பிரகாச தரதரன்னு ரோட்டுக்கு இழுத்துட்டு வந்த 2 பேரும் கீழே கிடந்த கம்பு ராடு கற்களை வச்சு தலையிலேயே கொடூரமா தாக்கி இருக்காங்க. இதுல தலை சிதஞ்சு சூரிய பிரகாஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டார். இதை பார்த்த பொதுமக்கள் தப்பி ஓட முயற்சித்த கொலையாளிகளை ஒருத்தனை பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. மற்றொரு இளைஞரை போலீசார் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. மாற்று சாதி பெண்ணை காதலிச்சு கல்யாணம் செஞ்சதால ஒரு அப்பாவி இளைஞர் பரிதாபமா உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.